வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, உத்தியோகத்தில் உள்ள மனைவி யாருக்கு அமையும் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா, ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டு இருக்கும் போதே என் வரக்கூடிய மருமக நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனைவியா வருவாங்களா, என் பையனுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்கா, ஏன்னா என் பையனுடைய வருமானம் ஓரளவு இருந்தாலும் அது இந்த காலத்தில் அவ்வளோவா பத்தாது. அடுத்தது பிள்ளை குட்டின்னு அப்படின்னு வந்துட்டாலே அவங்களால சமாளிக்க முடியாது, குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். வரக்கூடிய மனைவி, அதாவது மருமக அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் சம்பாதிச்சானா என் பிள்ளைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய அமைப்பு. அல்லது அந்த மாப்பிள்ளையே வரக்கூடிய மனைவி நான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன், இவ்வளோ சம்பளத்தில் இந்த ஐடியில் வேலை பார்த்துட்ருக்கேன், அங்கே பார்த்துட்ருக்கேன், இங்கே பார்த்துட்ருக்கேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கும் வரக்கூடிய மனைவி இந்த அளவு சம்பாதிக்கணும், இந்த அளவு படித்து இந்த அளவு சம்பாதிக்கணும், என் கூடயே வேலைக்கு என் கூடயே வந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை காலமாகவே இந்த காலம் இருக்கு இல்லைங்களா. வரக்கூடிய பொருத்தம் பார்க்கக்கூடிய வர்றது முக்கால்வாசி ஆளுங்க இந்த மாதிரி தான் கேட்குறாங்க, தன்னோட பையனுக்கு இந்த மாதிரி வருமா. அதே மாதிரி தான் எல்லா அமைப்பில் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வரணும் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி அமைதா? அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்க பொண்ணையே திருமணம் செஞ்சு கூட்டிகிட்டு வந்தாலும் அந்த கால சூழ்நிலையில் அவங்களுக்கு ஓரளவு அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு அதே மாதிரியே தொடர்ந்து செய்ய முடியுதா? அவங்களுக்கும் குழந்தை குட்டின்னு ஆனதுக்கப்புறம் அதை பார்த்துக்கணும், அந்த குழந்தைங்களை பார்த்துக்கணும், எத்தனையோ பொறுப்புகள் அந்த பெண்ணுக்கு வர்றதுனால வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைலாம் ஏற்பட்டு குடும்ப பொறுப்பு அதிகமானதுக்கப்புறம் குடும்பத்தையே பார்த்துக்கணும் அப்படின்னா வேலையை விட்டு நின்று இந்த மாதிரிலாம் வேலை செய்யறது அப்படின்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், வீட்டு வேலையே சரியாக இருக்கிறதுனால வேலைக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டா. இந்த மாதிரிலாம் பிரச்சனை, அது மூலயமா பிரச்சனை ஆக குடும்பம்லாம் எத்தனையோ இருக்குது. இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு சிலருக்கு பாருங்கள், குழந்தெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு வேலைக்கு போகிற மாதிரியோ அது கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணி அந்த குடும்பத்தையும் அந்த வேலையை இந்தவெல்லாம் சேர்த்து பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரியும் சில பெண்கள் இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்காங்கன்னா யாருடைய ஜாதகத்தில், எந்த ஆணினுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி அவங்களுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய மனைவியாகும், திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு வரக்கூடிய மனைவியால் யோகத்தை யோகமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பாகும், அவங்களுக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்ப மனைவியும் கரெக்டாக அவங்களுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக அவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, கால சூழ்நிலை குழந்தை குட்டி பிறந்ததுக்கப்புறம் போக முடியாது, குடும்பத்தை பார்த்துக்க முடியாது, இந்த மாதிரி ஆனதுக்கும் பெண்களே வேலைக்கு போகல அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதையும் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்களும் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருக்கு மனைவி அமையும், அந்த மாதிரி மனைவி அவங்களுக்கு அமையணும்னா எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஆணினுடைய ஜாதகத்தில் பாருங்க, உத்தியோகத்தில் உள்ள மனைவி அமையணும், நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனைவி அமையணும் அப்படின்னா எந்த மாதிரி கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா, ஆணினுடைய ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம். அந்த கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க பெண் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரி தன்மை கொண்டவர் அப்படின்னு எடுத்துட்டா அந்த 7ஆம் இடத்தை அப்படியே நம்ம லக்னமாக வைத்து பார்த்தாலே அவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி, அவங்க குடும்பம், சூழ்நிலை எல்லாமே அப்படியே எடுத்துடலாங்க. இப்போ அவங்க ஆணினுடைய ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதியோட அந்த ஆணினுடைய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சம்பந்தம் பெற்று லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் இந்த 7ஆம் அதிபதியோடையோ 4ஆம் அதிபதியோடையோ சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு அந்த திருமண காலகட்டங்களில் வரக்கூடிய மனைவி சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக வருவாங்க, நல்லா அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக வருவாங்க. குடும்பம் குழந்தை குட்டி ஆனதுக்கு அப்புறம் அவங்க அந்த ரெண்டுமே சமாளித்து கொண்டு போகக்கூடிய திறமைசாலியான மனைவியாக அவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. அதாவது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும், அடுத்தது லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும், லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் ஆணினுடைய ஜாதகத்துக்கு, அதாவது 4, 7, 11 இந்த 3 அதிபதிகளும் ஒன்று சேர்ந்திருப்பதோ அல்லது பரிவர்த்தனை ஆகியிருப்பதோ அல்லது ஒருவருக்கொருவர் ஏதாவது ஒரு விதத்தில் பார்வையிலோ சேர்க்கையிலோ சாரத்திலோ சம்பந்தம் பெறுவது, இவங்களுடைய சம்பந்தம் அந்த லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணுங்க.
மறையாமல் இருந்து பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது பலம் பெற்று இருந்தாலும் சரி, ஆட்சி உச்சம் அல்லது மூலத்திருகோணம் இந்த மாதிரி அமைப்பில், அல்லது அந்த லக்கணத்துக்கு சுபர்களோடு சம்பந்தம் பெறும்போதும் இந்த மாதிரி அமைப்பில் இந்த ஸ்தானங்கள் சம்பந்தம் பெறும்போது, இந்த கிரகங்கள் ஸ்தான அதிபதிகள் சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு திருமண காலகட்டங்களில் அந்த ஆணினுடைய ஜாதகத்தில் இவங்க நல்ல அமைப்பில் இருந்து இவங்க சம்மந்தப்பட்ட திசை அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா, அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னா, வரக்கூடிய மனைவி நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக வருவாங்க, நல்ல லாபத்தை தரக்கூடிய மனைவியாக, நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. அந்த ஆணினுடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானமும் நல்ல அமைப்பில் இருக்கணும். அடுத்தது இப்போ 11ஆம் அதிபதி, அந்த ஆணினுடைய ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி சம்பந்தம் பெறாத இருக்குது அப்படின்னா, அடுத்தது என்ன அமைப்புனா, லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் அடுத்தது 5ஆம் அதிபதியும் சம்பந்தம் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெற்றிருந்தாலும் ஆணினுடைய ஜாதகத்துக்கு அடுத்த கிரக அமைப்பு சொல்றேன் சரிங்களா. அடுத்த அமைப்பு என்ன அப்படின்னா, ஆணினுடைய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 4, 5, 7 இந்த அதிபதிகள் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெற்று ஏதாவது ஒரு விதத்தில் பார்வையோ சேர்க்கையோ பரிவர்த்தனையிலையோ ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளுவது இந்த மாதிரி அமைப்பில், அல்லது சார பரிவர்த்தனை இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்று அந்த கிரகங்களும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கணும். லக்னத்துக்கும் மறையாத அமைப்பில் இருக்கணுங்க. சுவர்களுடைய சம்பந்தம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. குரு பார்க்கறது, லக்ன சுவர்கள் பார்வை செய்வது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து அந்த ஆணினுடைய ஜாதகத்தில் திருமண காலகட்டங்களில் இந்த திசை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடக்குது, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமணம் அமையுது அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனைவியாகும். அந்த ஆண் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சம்பந்தம் அவங்க எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டுறாங்களோ அதே அளவுக்கு அல்லது ஓரளவாவது குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் மிச்சம் பிடிக்கக்கூடிய அமைப்பில் மனைவி அமைவாங்க. குழந்தை குட்டி ஆனதுக்கு அப்புறமும் அது எப்போ போய் அடுத்த வேலைக்கு போய் சேரணுமோ அது மாதிரி சேர்ந்து அந்த குடும்பத்தையும் வழி நடத்துவாங்க, பொருளாதாரத்தையும் சேர்த்து பார்த்துக்கக்கூடிய மனைவியாக அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய அமைப்பு. அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்காங்க. அதே போல் குடும்பஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருந்தால் குடும்பஸ்தானமும் நல்லா இருக்கணும். குடும்பம் அப்படின்னு வரும்போதும் குடும்பஸ்தானமும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அப்படிங்கிறதுனால குடும்பாதிபதியும் அந்த லக்னத்துக்கு ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் சுபர்களுடைய பார்வை அல்லது சேர்க்கை இந்த மாதிரி ஏற்பட்டு குடும்பஸ்தானமும் குடும்பாதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு இந்த கிரகங்கள் இந்த சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் போது முதல் கிரக அமைப்பு என்ன சொன்னேன், 4, 7, 11ஆம் அதிபதி இந்த 3 கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்றிருக்கணும். அல்லது 4, 5, 7 இந்த அதிபதிகள் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கணும். இந்த 2 கிரக அமைப்பு ஏதாவது ஒரு அமைப்பு இருந்து இவங்க சம்பந்தப்பட்ட திசை அந்த ஜாதகருக்கு திருமண காலகட்டங்களில் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி உத்தியோகத்தில் உள்ள மனைவியாக அமைவாங்க. அவங்க மூலியமா அந்த ஜாதகருக்கு யோகமும் நல்ல குடும்பமும் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா. இந்த கிரக அமைப்பு அந்த ஆணினுடைய ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பாகும். நன்றி, வணக்கம்.